நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பை சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சிவத்திரு மாயவேலை அவர்களை ஒருக்கென்று வரவேற்கிறேன். திருக்கோவையார் பகுதி 6. ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பாடல் பொருள் உள்ளது. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈர்த்து என ஆட்கொண்ட எந்தை பெருமானின் அருளால் அடியேன் திரு கோவையார் என்று சொல்லக்கூடிய தேனி நிமிந்திய 8ஆம் திருமுறையான மாணிக்க வாசகர் அரசனை பாடியது, அப்படி என்றால் கோவையை பாடியது. கோவை பாடிய கோவிலை பாடிய அந்த திருக்கோவையார் என்ற திரட்டை அடியேன் இதுவரை இன்று கொடுக்கும் 6வது பகுதி. அதற்கு முன் என்னை இன்று சான்றோனாக்கிய எனது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தீட்சைகள் தந்து என்னை சைவ உலகத்தில் ஒரு முத்திரை பதிக்க வைத்த எம்பெருமானார்கள் குருநாதர் பாதங்களையும் பணிந்து மற்றும் என்னுடைய உரையை கேட்க ஆவலுடன் காத்திருக்கும் என்னுடைய அன்பு பக்தர்களுக்கும் ஆன்மீக பெரியார்களுக்கும் சிவசிவ அன்பே மையம் சிவம் ஆன்மீக மையத்திற்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடியேன் தொடங்குகிறேன். சென்ற முறை 52 பாடல்கள் அடியேன் முடித்து வைத்தேன். 52 பாடல்கள் முற்று பெற்று 53வது பாடல் வகுப்புக்கு செல்வோம். கரும் கண்ணனை அறியாமைன்றோன் தில்லை காற்பொழில்வாய் வரும் கண்ணனைய வண்டாடும் வளர் இளவல்லி அந்நீர் இருங்கண்ணனைய கணைபொரு புண்புணரி புலத்தின் மருங்கு கண்ணனைய அது உண்டோ வந்தது இங்கு ஓர் வான்கலையே. கருங்கண்ணனை அப்படின்னா திருமால். திடீரென்று தில்லை கார்பொழில், தில்லையில் கார்பொழில், காரணம் மழை, தில்லையில் எந்நேரமும் மழை பொழிந்து சோலைகள் நிறைந்த அந்த பகுதியில் கல் நனைய வண்டாடும், கள்ளு நனைய வண்டு ஆடும். அந்த மலர்களில் உள்ள கல் எந்த மலர்களினுடைய கல்? அந்த பொழில்ல உள்ள கல் இல்ல. எம்பெருமான் திருச்சிற்றம்பலத்தானுடைய பாத மலர்களில் குவிந்து கிடக்கும் அந்த மலர்களில் உள்ள கல்லினை உள்ளே நுழைந்து குடித்து விட்டு இந்த வண்டானது உடம்புலாம் நனைஞ்சிருக்குது. வளர் இள வள்ளி அந்நீர். பக்கத்துல வள்ளி யாரு? சிவகாமி அம்மையார். வளர் இள வள்ளி அந்நீர் என்ன பண்றாங்கன்னா, சிவபெருமானுடைய அந்த பொழிலில் இருக்கும் உறையும் சிவபெருமானை கல்நனைய வண்டாடும் அந்த பகுதியை இளவல்லி அந்நீர் அன்னையாருக்கு அருகில் உள்ள இருங்கண் அணைய கணைபொரு புன்புனி புனத்தின், அதாவது எந்த ஒரு செயல் செய்யனாலும் நாராயணனை சிவபெருமான் நினையாத நாளில்லை. அந்த புனரி புனத்தின் அந்த இடத்துல திடீரென்று அந்த கள்ள உண்டு அந்த வண்டு வந்ததை பார்த்த உடனே கருப்பா இருந்ததா, திருமால் தான் வந்திருக்கிறாரு கரிய உருவத்துல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்புறம்தான் தெரியுது வந்தது இங்கு உருவான். வந்தது யாரு வந்தா? சிவபெருமான் தான் வந்திருக்கிறாரு.
திடீர்னு ஒரு பதட்டப்பட்டு போய் அவரு கார்முகில் கண்ணன் தான் வந்து நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா வந்தது யாரு வந்தா? வான்கலை. வான்கலை என்னன்னா, வானத்துல கலை என்ன? பிறைச்சந்திரன். பிறைச்சந்திரனை யார் வச்சிருக்கா? சிவபெருமான். வந்தது இங்கு ஓர் வான்கலை. சிவபெருமான் தான் வந்துக்காரா, நான் அவரு வந்துட்டாருன்னு நினைச்சுக்கிறேன். இப்படி ஒரு சின்ன அர்த்தத்தை அவ்வளவு அழகான பாடல்ல வருது. சிவாய நம. 54. அடுத்தது சிலம்பு அணி கொண்ட செஞ்சீரடி பங்கன் தன் சீரடியார் குலம் பணி கொள்ளையனை கொடுத்தோன் கொண்டு தானணியும் கலம் பணி கொண்டு இடமம்பலம் கொண்டவன் கார்கையிலை சிலம்பணி கொண்டனும் சிறுகோரை மின்கள் செயல் நெறியே. சிலம்பு அணி கொண்ட செஞ்சீரடி பங்கன். காலில் சிலம்பு, கழுத்துல கூட சிலம்பு. கழுத்துலனா மணி, சிலம்புனா உங்களுக்கு தெரியும் அந்த சதங்கை. கழுத்தில் சிலம்பு அணிந்து கொண்டிருக்காரு, காலிலையும் கட்டிருக்காரு. செஞ்சீரடி பங்கன் எதுக்குன்னா அடியார்களை பாதுகாக்கவே பிறந்திருக்காரு நந்தியம் பெருமான். தன் சீரடியார் குலம் பணிக்கொள்ள, இந்த சீரடியாருடைய குலம் பணிக்கொள்ள, அவங்களுக்கு தொண்டு செய்ய என்னை கொடுத்தேன், என்னை கொடுத்தோன். யாரு? சாமி கொடுத்திருக்காரு. யாரு? நந்தியம் பெருமான. யாருக்காக? சிவ அன்பர்களுக்காக. தான் அணியும் பணி, தான் அணியும் கலம் பணி கொண்டு இடம் அம்பலம் கொண்டவன். இப்ப இதுல அந்த கலம்ங்கிறதுல எல்லாம் அமைஞ்சு போகுது. எப்படின்னா, கலம்னா அந்த படைக்கலன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி என்னென்ன இருக்கும் சாமிக்கு? செஞ்சடை, அல்ல பிறை நெற்றி, கழுத்தில் தண்டை, முப்பிரி நூல், புலித்தோல், இதெல்லாம் அவருடைய கலன். அந்த பணி கொண்டு இடம், அந்த பணி கொண்டு அந்த இடம் அம்பலம் என்று திருச்சிற்றம்பலம் என்ற இடத்தில் கொண்டவன் கார்கையிலே சிலம்பணி கொண்ட இன்னும் சிறு கூறமின். அப்படிப்பட்ட கைலையில் வசிக்கும், கைலை சிலம்பணி கொண்ட, இங்க பலம் இந்த களம் பணி கொண்டு அந்த களம் வேற, இந்த களம் வேற. இந்த களம் என்னன்னா டமாரம், கையில அனலேந்திய கை, வீசிய கை, தூக்கிய கால், நாகம், கழுத்துல நாகம். இதெல்லாம் வந்து என்னன்னா இவனுடைய கலன். நடராஜவர்மானுக்குள்ள கலன். அங்குள்ள கலன் என்ன? எங்க கையில அது வேற கலன். சிலம்பணி கொண்ட அங்க அந்த சிலம்பு அன்னிக்கிட்டு பிறை நெற்றியோடவும் கழுத்தில் பாம்போடவும், அது வேற கோலம். அத என்ன செல் நெறியே. அப்படி உங்களுடைய செயல்கள் நெறி வித்தியாசப்பட்டு இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி போடுறாரு. அடுத்தது 56வது பாடல், 55வது பாடல்கள். ஒருங்க அடமூயையில் ஒற்றை கணைகொள் சிற்றம்பலவன் கரும் கடம் 3 உகுநாள்வாய் கரி உரித்தோன் கையிலை இரு கடமூடும் பொழில் எழில் கொம்பரன் நீர்களின்னே வருங்கள் தம் ஊர் பகர்ந்தால் பழியோ இங்கு வாழ்பவர்க்கே. ஒருங்கட மூயில், எயில்னா முப்புறம்னு அர்த்தம். ஒருங்கட ஒடுங்கி போச்சு, முப்புறத்தை ஒழிச்சவன். ஒற்றை கணைக்குள் சிற்றம்பலவன். ஒற்றை கணை என்ன கணை? வில் எடுத்த சொல்லுவாங்க, மேருமலையை எடுத்து வில்லாக்கி போட்டாங்கம்பாங்க. கிடையவே கிடையாது. அவருடைய சிரிப்பு அதுதான் கணை. அந்த சிரிப்பு அந்த கணை எதுக்கு பொருத்தம்னா மேருமலைக்கு பொருத்தமா. அப்படி கணைக்குள் சிற்றம்பலவன் கரும் கடம் 3 உகு. கடம்னா யானை, கரும் கடம் கருத்த உருவம். கடம்னா யானைங்கிறத ஒரு பெரிய பெரிய உருவம்னு கூட வச்சுக்கலாம். 3 உகு 4 வாய். 3 உகுன்னா என்ன? 4 வாய்.
4 வாய் 4ன்னா 4 கால்கள், 3 உகு அப்படின்னா தும்பிக்கை 1, 2 கோடு யானை. அந்த கரியை, அப்படிப்பட்ட அந்த 4 வாய் கரியை உரித்தோன் யார் உரிச்சவன்? சிவபெருமான். கையில இருங்கட மூடும் பொழில். ஆனா அப்படிப்பட்ட செஞ்சா நீ என்ன பண்றன்னா, எப்பயோ ஒரு நேரம் வராத விட்டுருவியோ, அது யாரு கண்டா? எந்த நேரம் இங்க இருக்கியோ அது யாரு கண்டா? இல்ல எப்பயோ ஒரு நேரம் இல்ல வராத. பாலில் வெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா? அது போல இருந்தா இங்கு வாழ்வர்களுக்கு பழியா? எப்பா உனக்கும் பழி. எங்களெல்லாம் உங்களே நம்பியிருக்கிற எங்களை நீ அடிக்கடி பார்க்கலன்னா எங்களுக்கும் பழி, உங்களுக்கும் பழி. இதனுடைய பதவரை என்ன சொல்லணும்னா, எப்படி சொல்லணும்னா, 3 புறங்களை ஒன்று கூட்டி ஒன்றாக ஒரு சேர எரிக்க ஒரே ஒரு அம்பு, அதான் சிரிப்பு. அப்படிப்பட்டவன் நீ. யானை ஒரு ஈசனுக்கு சொந்த ஊரு இது. ஆனா இங்க நீ இங்க தளத்தில் எழுந்திருக்கணும். ஊரை சொன்னால் உனக்கு இன்னும் இடம் கிடையாது, நீ பிறப்பிலி, உனக்கு ஊரு கிடையாது, உனக்கு பேரு கிடையாது, உனக்கு அட்ரஸ் கிடையாது. ஆக அப்பேற்பட்ட நீ பாலில் நெய் போல எங்கும் நிறைந்துள்ளவன். ஆனா நீ பழி ஏத்துக்காதப்பா, நீ அடிக்கடி வாப்பான்றார். அருமையான ஒரு பதவுரை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 56. தார் என்ன ஓங்கும் சடைமுடிமேல், தார் என்ன ஓங்கும் சடைமுடிமேல் தனி திங்கள் வைத்த கார் என்னாரும் கடைமிடற்றம்பலவன் கைலை ஊர் என்னவும் வாய் திரவீர் ஒழிவீர் பழியல் தேர் என்னவோ உரையீர் விரையீர் குழல் போதையரே. தார் என்ன ஓங்கும் தடைமுடிமேல். தார் என்றால் மாலை. அது என்ன மாலை? என்ன ஓங்கும் தடைமுடி மேல தனி திங்கள் வைத்த ஒரு பிறையவனை வச்சுப்ப. தார் என்ன ஆகும் கடைமிடற்றம்பலவன் கரைமிடற்றான் சொல்லுவாங்க. சாமிக்கு ஒரு பேர். மிடற்றுனா அகத்தில், கரைன்னா பூது, கரைனா விழுக்கமானவன். அதுக்குதான் கரடை கரை மிடற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா நீ என்ன பண்ணிருக்கன்னா, தலையில நீ என்ன பண்ணிட்ட, ஒரு மாலை போட்டிருக்க. கூளை மலர் மாலை. பல மலர்கள் சொல்றாங்க. இந்த சொல்லுவாங்க, இந்த மஞ்சளா ஒரு பூ இருக்கும், அது சமயத்து எனக்கு தெரியும், மறந்துட்டேன். கொன்றை மாலை. கொன்றை மாலையா அல்லது கூளை மாலையா தெரியல. ஆக 2 மாலையா இல்ல ஒரு மாலை தானா தெரியல. அது தெரியல. தார் என்னன்னு கேக்குறாரு. அது என்ன மாலை, என்ன மாலைன்னு கேக்குறாரு. ஆனா சாமிக்கு வந்தது 3: செண்பக மாலை, குவளை மலர், கொன்றை மாலை. மல்லிகை, முல்லை, ரோஜா அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது சாமிக்கு. அப்ப தார் என்ன ஓங்கும் சடைமுடி. அப்படியே பறந்து கிடக்கு. இந்த இடத்துல ஓங்கும்ன்றது என்னன்னா, கொண்டைய கெட்டியா இல்ல, அப்படி காட்டுல அப்படி பரவி கிடக்குது. அவரு நிக்கிறது ஒரு உருவம்னா அவரை சுத்தி ஒரு 1.5 மீட்டர் 2 மீட்டர் அளவுக்குன்னு வச்சுங்களேன். கற்பனை பண்ணீங்க. அப்படியே ஓங்கும் சடைமுடி மேல் தனி திங்கள் வைத்தவனே. கார் என்ன ஆகும்? காரண தண்ணி உயர என்ன ஆகும்? கடைமிரற்று அம்பளவா. எப்பா இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு. உன் கையில தான் உன் ஊரா? கையிலே ஊர் என்ன? உன் ஊரு கையில தானா இல்ல இந்த திருச்சிற்றம்பலமா? கொஞ்சம் வாய் திறந்து சொல்லு. அப்படி சொல்லுனா நீ என்ன இருக்கியா இல்லையான்றது சந்தேகப்படும். பழியேல், அந்த பழியை அகற்றிடு. பேர் என்னவோ உரையர். உனக்கு என்னதான் பேரு? உனக்குதான் 1000 பேராச்சே. ஆனா இங்க மாணிக்க வாசகர் அப்படி கேட்கிறாரு, என்னதான் உன் பேரு? உன்னை எப்படிதான் சொல்லி நான் கூப்பிடுது? விரையீர்கல் போதை பேதையரே. இல்ல பொம்பளையா? அதான் உமையூர் பாகனாச்சே. பாதி உடம்பு பாதி இது. அலி எப்படி சொல்லலாம் சாமிக்கு? பேதையர்னா அந்த இடத்துல அலின்னு கூட சொல்லிடலாம். பெண்ணுன்னு அந்த இடத்துல வராது. பேர் என்ன, ஊர் என்ன, நீ யாரு, நீ அலியா மனுஷனா?
அப்படின்னு கேட்கிறார். சிவாய நம்ம திருச்சித்தம்பலம் 57. ரதமுடைய நடமாற்று உடையவர் எம் உடையர் வரதமுடைய நிதில்லை அன்னவர் புணத்தான் விரதமுடையர் விருந்தோடு பேச்சிலமை வீட்டு அது அன்றேல் சரதமுடையர் மணிவாய் திரைக்கில் சலக்கென்பவே. ரதமுடைய நடமாட்டு உடையவர் எம் உடையார் யாரு? தட்சிணாமூர்த்தி பெருமான். நீங்க கோவில்ல பாத்தீங்கன்னா இந்த கல்லால மரத்துங்கள உட்கார்ந்துருப்பாரு சிவன் கோவில்ல. சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு தூணு மாதிரி எழுந்திச்சிருக்கும். அந்த கல்லால மரமே ஒரு ரதம் தான். ரதமுடைய, அதாவது 4 முனிவர்களுக்கு, யாரு? ஜனகர், ஜனரஞ்சகர், ஜனத்ரட்சகர், அந்த மாதிரி ஜனத்குமாரர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 4 பேருக்கு அறம் உரைச்சார். சொல்லிட்டுனா அறம் என்ன உரைச்சாருன்னு கேட்பீங்க. அது ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏன்னா உலகத்துல யாக வேள்வியால எல்லாமே பண்ணிடலாங்கிற ஒரு மமதை யாருக்கு? இந்த ஜனத்குமாரர்களுக்கு 4 பேருக்கு. அவங்களுடைய வரலாறு சொன்னோம்னா அவங்களும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் கைலையில அவங்கெல்லாம் ஜனத்குமாரர்கள் நந்தியம்பெருமான குருநாதராக ஏற்று அவங்க கத்துக்கிட்டவங்க. என்ன கத்துக்கிட்டாங்க? மற்றவங்க எல்லாம் என்ன கத்துக்கிட்டாங்க? பதஞ்சலி முனிவர் என்ன கத்துக்கிட்டாரு? குருவா இருந்து உபதேசம் பெற்றவங்கன்னு அர்த்தம். அப்படி ஜனத்குமாரர்களையும் சாதாரண இடம் போட முடியாது. ஆனா ஒரு காலகட்டத்தில் மமதை ஏறி போய் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சிவபெருமான் நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆளு என்னங்க? கேமரா ஆஃப் பண்ணுங்க. கேமரா ஆன்ல இருக்கு. கேமரா மட்டும் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, கண்டினியூ பண்ணிக்கோங்க, பேசிக்கலாம். அதனால அவருடைய அகந்தையை அழிக்கிறதுக்காக இப்ப சாமி மனசுல நினைச்சிட்டார். பண்ணணும். போறார் சாமி தனிமையா. எப்படி போறார்? கிருஷ்ண பகவானா அழைச்சுக்கிட்டாரு. ஒரு சின்ன கருத்தை சொல்லிடுறேன். சில அடியார்கிட்ட போய் கிருஷ்ண பகவான் கீ அப்படின்னு சொல்லிட்டா போதும், மூஞ்ச சுழிப்பாங்க. நான் சிவனடியார். ரைட்டு. கிருஷ்ண பகவான் யாருன்னு நினைக்கிறாங்கிறது எனக்கு தெரியல. சிவபெருமானுக்கு எதிரியாக நினைக்கிறாங்க. வருது, புராணத்துல வருது. 4 தடவை கிருஷ்ண பகவானை கொன்றுட்டார் சிவபெருமான். யார கொன்னாரு? அவரை கொண்டுகிட்டாரு. யார? சிவபெருமானை கொன்னார். எப்படி? நல்லா கவனிக்கணும். தன்னுடைய வலது புஜம் பிரம்மன். தன்னுடைய சக்திகளை ஒருங்கே இணைத்துதான் பிரம்மனை உருவாக்குனார். எங்க உருவாக்குனார்னா அந்த பெரிய கதை. இடது பக்கம் விஷ்ணு. இந்த சக்தியை பயன்படுத்தி விஷ்ணுவா உருவாக்குனார். ஆதிசிவன் இந்த உலகத்துல தோன்ற உடனே முதல்ல செஞ்ச வேலையா தான். அப்புறம் தான் ஆதிசக்தியை காட்டுல ஒரு பெண்ணா இருக்கிறா. அந்த பெண் இவர் ஆதிசிவனை சந்திக்கிறாங்க. அது பெரிய கதைங்க. நான் இன்னொரு நாளைக்கு வரேன். இப்படி இந்த ஜனத்குமாரர்கள் அழகிய ஒரு உருவமாக சிவபெருமானும், பின்னால விஷ்ணு ஒரு அலியா போறாங்க. எங்க போறாங்க? அந்த ஜனத்குமாரர்கள் இருக்கக்கூடிய குடிலுக்கு, அக்ரஹாரத்திற்கு. இந்த ஜனத்குமாரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மோசமா தாடி மீசையை வளர்த்துக்கிட்டு அசிங்கமா இருப்பாங்க. சாமி இந்த மாதிரி கிடையாது. சாமி ரொம்ப அழகிய ரூபமா போறாங்க. போன உடனே கற்பிற் சிறந்த பெண்கள் தான் அவங்க. யாரு? ஜனத்குமாரர்கள். அந்த வகைராக்கள், முனிவர்களுடைய வகைராக்கள் எல்லாமே இவருடைய அழகில தன்னை அறியாமல் அனிச்சை செயல், இச்சை செயல் 2 இருக்கு. இச்சை செயலுக்கு தெரிஞ்சு தப்பு பண்றது, அனிச்சை செயலுக்கு தெரியாத தப்பு பண்றது. எப்படி தப்புனாலும் தப்பு தான். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. ஆனா தன்னறியாம தன்னுடைய இவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு உறைஞ்சு போய் செயல்பாடுகள் ஊத்தி போய் அவங்களோட நடக்க ஆரம்பிச்சாள். மெண்டல் மாதிரி எல்லா அழகிய பெண்களும். உடனே இதை சொன்ன உடனே, ஐயா ஒரு அழகிய உருவம் போகுது, உங்க பொண்டாட்டி எல்லாம் கூட போறாங்க. சொன்ன உடனே ஜனத்குமாரர் அங்கிருந்து உடனே அவங்கள கண்ட உடனே, கணவனை கண்ட உடனே இச்சை வந்துடுது. சிச்சா நம்ம போன தப்புன்னு வந்துடுறாங்க. செத்த நாளைக்குள்ளே அவங்க திமிர அடக்கிட்டாங்க. உடனே திரும்ப தோன்றாரு. இவர் உங்க முன்னால தோன்ற உடனே
நீங்க தான் என்னுடைய மனைவி மகளெல்லாம் அழைச்சிட்டு போனோம்னா ஒன்னு நான் இப்ப கொள்றேன் பாரு, எங்களுடைய யாக வேலினால ஒண்ணு தீர்த்து கட்டுறாங்கிறாங்க. சிவபெருமானியே வாக்குவாதம் முத்துது, சண்டே ஆகும்ல. வாக்குவாதம் முத்துனாதான் சண்டே ஆயிருமே. உடனே என்ன பண்றாங்க, நாகப்பாம்பை ஏவி விடுறாங்க. யாகத்தை வளர்த்து யாக மூலியமாக கொடுக்குற பொருளுக்கு சிரமம் அதிகம், தெரியுதுங்களா? அதுக்கு ஒரு பொருளை நேரா இறைவன்ட்ட கொடுக்கறத விட யாகத்து மூலியமா கொடுக்கணும். அப்பதான் அந்த பொருள்ல உள்ள தீட்டுகள் கழியுமா. அது ஒரு பெரிய வரலாறு இருக்கு. எப்படி தீட்டு? ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்துல விளைஞ்ச நெல்லா இருக்கும். இந்த நெல்லை நீ யாகத்துல போடுவியா? அதை போட்டாதான் அது புனிதமாகும். டைரக்டா கொடுக்க கூடாது. அதை கலந்துருக்கும் அந்த அந்த பாவங்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய. இப்ப என்னாச்சுன்னா, அந்த நல்ல பாம்பு அங்க இருந்து சர்ன்னு வந்தது. சாமியை ஒரு 3 சுத்து சுத்திச்சு. சாமி மேல ஏறி படுத்துது. எடுத்தான் திரிசூலம், அவங்க பயன்படுத்தக்கூடிய திரிசூலம், அதை எடுத்து விட்டான். உடனே அது ஒரு குளுமையாகி ஆணவம் கண்மம் மாய இந்த 3 அந்த இது இருக்கு பாத்தீங்க, கூர்மையான விஷயம் மேல இருக்கிற திரிசூலம். சாமியை 3 சுத்தி வந்து கையில குடிக்க வச்சுச்சு. அனல் அந்த உடனே யாகத்தோட நெருப்பெல்லாம் அள்ளி இவர் எரிக்கலாம்னு பார்த்தாங்க. அதை அனலா அப்படியே ஏந்திக்கிட்டார் கையில. இப்ப புரியுதுங்களா? நிலாப்பறை தெரியும் உங்களுக்கு. சந்திர பகவானுக்கு வயசை உண்டாக்குனது. சந்திர பகவானுக்கு ஆய்வுல கொடுத்த ஒரு சாமி. அதான் கலை. இவர் சாமி கலைங்கன்னா அதான் கலைய கையில, சந்திர கலை சூரிய கலைன்னு சொல்லுவாங்க. ஒரு கலை அவர்கிட்டே இருக்குது. சிவாய நம. அது மாதிரி அந்த ஒருங்கு திங்கள் வைத்த ரதமுடைய நடமாட்டு உடையவர் எம்முடையார், வரதமுடைய அணிதில்லை அன்னவர் இப்புணத்தார், விரதமுடைய விருந்தோடு பேச்சின்மை மீட்டன்றேல், சரதமுடையர் மணிவாய் வாய்த்திரல். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தட்சிணாமூர்த்தி பெருமான் கல்லால மரத்தின் கூட ஒரு ரதம், அதான் ரதம் உடையவர் தட்சிணாமூர்த்தி. மாட்டுடையவர் நடந்து மாடுனா உங்களுக்கு தெரியும், செல்வங்கள். எந்த செல்வம்? உலகத்துக்கே படி அளக்கக்கூடிய பரமசிவம். மாட்டு உடையவர் எம்முடையர், எனக்கு உடையவர், செல்வங்களுக்கெல்லாம் அதிபதி சிவபெருமான். ரதமுடையவர் தட்சிணாமூர்த்தி ரூபத்தில். வரதமுடைய அணிதில்லை, வரதம் இங்க புரிஞ்சுக்கணும். வரதம்னா அணிதில்லை. அந்த நீங்க தில்லைக்கு போனா பார்க்கலாம். தில்லையில போனா நான் சிவனை தான் பார்த்தேன்னு நினைக்காதீங்க. சாமி இருக்காரு, விஷ்ணு முக்கியமா. அது மாதிரி வரதமுடைய அணி தில்லை அன்னவர் இப்புணத்தார், இங்கு வசிக்க கூடியவர் அந்த தில்லையில் வரதனோடு இருக்கிறார். விரதமுடையார் விருந்தோடு பேச்சு இளமை மீட்டு. விரதமுடையார்கள் யாரு? எல்லாம் விரதம் இருந்து விருந்து உண்டு பேச்சின்மை மீட்டு அது அன்றேல். எந்த விதமான இதெல்லாம் நடத்துற ஒழிய அதுவும் பேச்சின்மை உங்கள்கிட்ட இருந்து வாயிலிருந்து எதுவும் அல்ல. சரதமுடையார் ஒரு வைராக்கியம் உடையவனே. சரதம்னா வைராக்கியம். சரதமுடையார் மணிவாய் திரைக்கில். வாயை திறந்து பேசுறா என் சாமி. நாங்க தில்லைக்கு வரோம், சோறுகெல்லாம் போறவரா, அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படி இருந்தும் வாயை திறந்து பேச மாட்டேங்கிற. சலக்கென்பவே தத்தளிக்குதுன்னு அர்த்தம். சலக்குன்னா தத்தளிக்கிறதுன்னு அர்த்தம் தமிழ் அகராதியில. திருச்சிற்றம்பலம். அடுத்தது 58வது பாடல். வில் நிறவாள் முதல்வேல் நிற கண் மெல்லியலை மல்லல் தந்திரம் ஒன்றில் இருத்தி நின்றோ தனது அம்பலம் போல மின்னிறனுடை பேரில் வெள்நகை பைந்துடியீர் பொன்னிற அல்குலுக்காமோ மணி நிற பூந்தழையே. எப்படின்னா, சில பாடல்கள்ல சில ஆபாசங்கள் வரும்.
ஆனா அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது. ஆனா நான் சொல்லிதான் ஆகணும். சிவாய நம்ம வில் நிற வாழ் நுதல். நுதல்னா நெற்றி, நுதல்னா கண். வில் நிற வாழ், வில் போன்ற நெற்றி புருவம், நிற வாழ் நுதல், வாழ் போன்ற கண்ணு, வேல் நிற கண் மெல் இயலை. வேலுடைய நிறம் போல தன்னுக்கு இயல் மெல்லியல் பார்வை கவர்ச்சி. அப்படி பார்க்கறி அப்படியே வேல் அப்படியே அம்பு போற மாதிரி பாக்குறான்டா பார்வை அப்படிங்கிறாங்கல்ல. தன்னிறம் ஒன்றில் இருத்தி நின்றோன். இப்படி 7 நிறங்கள்ல தனக்குள்ள உள்ள நிறத்தை அப்பப்ப எடுத்துப்பான் சாமி. அது போல தன்னுடைய அம்பலம் இருக்கு பாத்தீங்களா, தன்னுடைய கோவில் மின்னர நுண்ணினை பேரில் அப்படியே பொன், அதான் தெரியுமே பொற்கோயில் தெரிஞ்சு போச்சு. வெண்ணகை பைந்தொடியீர். வெண்ணகை பைந்தொடியீர் அப்படின்னா என்னன்னா, சிரிச்சாங்கன்னா பல்லு அப்படி வெளியே வெளியே இருக்கும். வெண்ணகை பைந்தொடியீர் எங்க? சிவகாமி அம்மா பக்கத்துல இருக்காங்க. மேடத்தை பக்கத்திலே வச்சிருக்கிறார் சாமி. ஏன் வச்சிருக்காரு தெரியுங்களா? ஆகமம் அவங்கள்ட்ட தான் இருக்குது, வேதம் அவர்கிட்ட தான் இருக்குது. அது இல்லைன்னா இவர் ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அதனாலதான் உமையொரு பாகன், உடலில் பாதி இடம் கொண்டவன், பொன்னிற அல்குல். பொன் போன்ற அல்குல். அல்குல்னா பெண்களுடைய உறுப்பு சொல்லுவாங்க. பொன்னிற அல்குல். அந்த பூந்தழைய கூட நீங்க பூந்தழை, பூந்தழை பாருங்க, ஒரு கொடின்னு சொல்லலாம் சரிங்களா. ஒரு பூ இருக்குது, செடி இருக்குதுல, அதுல பூ இருக்குது. என்ன அர்த்தம்? ஒரு கொடி. அந்த கொடியை உன்னுடைய அருகிலேயே வைத்திருக்கடா சாமி. நிற வாழ்முதல் வேல் நிற கண் மெல்லியலை மல்லல் தந்திரம் ஒன்றில் இரித்து நின்றோன் தனது அம்பலம் போல் மின்னிற நுண்ணிடை பேரரில் வெண்ணகை பைந்துடீர் பொன்னிற அல்குலுக்கு ஆமோமணி நிற பூந்தளையே. திருச்சிற்றம்பலம். அருமையான பாடல். 59. கலைக்கீழல் குள்பாரம் அது ஆரம் கண்ணாத்திலங்கே முளைக்கு சிறிது இன்றி நிற்றல் முற்றாது அன்று இலங்கையர்கோன் மலைக்கு விழச் செற்ற சிற்றம்பலவர் வன்பும் கைலை சிலைக்கு கணை அன்ன கண்ணீர் எது எங்கள் சிற்றிடையே. என்னன்னா, கலைக்கீழ் அல்குல் பாரம் அது ஆரம் கண்ணாற்று இலங்கு முளைக்கு சிறிதுகின்றி நிற்றல் முற்றாது அன்று இலங்கை இருப்போன் மலைக்கீழ் விழச் செற்ற சிற்றம்பலவர்வன் பூங்கையிலை சிலை கீழ் கணை அன்னார் கண்ணீர் எங்கள் சிற்றிடையே. அழகிய சிற்றிடையை உடைய பார்வதி தேவியினுடைய பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் நீ ராவணனானவன் தன்னுடைய கையால் கையிலையை பேர்த்து எடுக்க முற்பட்ட பொழுது கலைக்கீழ் அல்குல் பாரம். அம்மாவுக்கு அது எங்க உரைக்குது, உட்கார்ந்துருக்காங்கல்ல அவங்களுடைய அல்குல், அதனால விளக்க சொல்ல மாட்டேன். அப்ப அதுக்கு ஒரு அசைவு, இவன் தன்னுடைய கையால் அந்த கையிலையை பேர்த்து எடுக்கும் பொழுது ஒரு அசையும் பொழுது அவங்களுடைய அல்குல் தெரியுது. பாரம் அது ஆரம் கண்ண அந்த உடனே அவங்க கழுத்துல உள்ள ஆரம் இருக்கு பாத்தீங்களா, அது ஆர்திலங்கு, அதோட ஆடுது. தன்னுடைய முளை திருச்சிட்டம் மார்பகத்தின் கீழ் அவங்க போட்டிருக்கிற அந்த மணி மாலை இருக்கு பாத்தீங்களா, அது ஆடுது. இப்ப மார்பகம் முற்றாது இலங்கை இருக்கோன். அப்ப சொன்ன உடனே சாமி அப்படி லேசா பாக்குறாங்க. அப்ப மலைக்கு விழ அந்த மலை கீழே அந்த கையை எடுக்க முடியாத அளவுக்கு வச்சு அழைத்துறாரு சித்தம்பலவர். பண் பூங்கையிலை சிலை கீழ் கணை என்ன. அப்படிப்பட்ட அந்த கைலையினுடைய நாயகன் அந்த சிற்றிடையுடைய அந்த அம்மையாரோடு அமர்ந்திருந்த பொழுது ராவணனை பழி தீர்த்தது. தட்ச யாகத்துல திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல்
60. பல்லிலனாக பகலை வென்றோன் தில்லை பாடலர் போல் எல் இளந்தான் நாகத்துடைய நம் வினாவி இவன் யாவம் கொலாம் வில்லிலன்னாகத் தழை கையில் வேட்டை கொண்டாட்டமை ஓர் சொல் இல்லனா கற்றவா கடவானி துணை புனமே. பல் இளனாக பகலை வென்றோன். பகலை வென்றோன்னா யாரு? சூரியன். பல்லிலனாக பகலை வென்றோன். அவங்க சூரியன் வந்து வாயை திறக்கிறான், அது வந்து வெளிச்சம் வருது இல்லைங்களா? ஒரே அறை விட்டாரு சாமி, பல்லு 16 கொடுங்க போச்சு. அதான் சூரியனை பல் தகர்த்தவன் சொல்லுவாங்க சாமியை. பகலை வென்றோன். பகல் இருக்க இருட்டா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சூரியனை ஒரு அறை விட்டுறது பாவம் இல்ல அப்படி நினைக்கிறீங்களா? அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. தில்லை பாடலர் போல், தில்லையில பாடுறாங்கல்ல அடியார் பெருமக்கள், அவங்கள போல எல் இளன். எல்லுனா எதற்கும் தகுதி இல்லாதவன் அர்த்தம். எதுக்கு? அதுக்கு சாமிக்கு நிகர் இல்லாதவன் அங்க இருக்கிறவன். சாமி தான் பெரியவர். நாகத்துடைய நம் வினாவி. நாகம் இருக்கு பாத்தீங்களா? அந்த நாகம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமியே ஒரு நாகத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? ஒரு நாவ மரத்துக்கு அடங்கி போய் நிக்கிறாரு. அங்க ஒரு நாகம் அங்க இருந்து வருது. கொஞ்சம் பயப்படுறாரு. இல்ல, அது இவர் மேல ஏற்படுத்துது. இவர்தான் நாகம்லாம் குடியிருக்கிற ஊடாச்சே ஒரு உடம்பு. அதனால பல்லில நாக பகலை வென்றோன் தில்லை பாடலர் போல் எல்லில நாகத்தோடு ஏனம் வினாவி. இவருடைய ஒரு இதை சொல்றாங்க, அவர் பெருமைய என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாகமரத்தின் கீழே எழுந்தருளி எல்லாரு. இந்த இடத்துல நாகமரத்தின் கீழே எழுந்தருளி வேட்டையாடும் வேடுவனாய் வராரு. வந்து அருளிய வேடுவனாய் வந்து கையில வேட்டை கொண்டாட்டம், அதுக்கான அந்த குலாம் அந்த கருவிகள்லாம் வச்சுக்கிட்டு இந்த மௌன நாயகனாக இருக்கிறாரு. யாரு? தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தி வந்து வேட்டையாடும் வேடுவனா வராரு. அப்புறம் ஏனம் வினாவி. ஏனம்னா பன்றிகள். அந்த பன்றிகளுக்கு வினாவி அவங்களுக்கு எதிர்பார்த்தத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுத்தாரு? பன்றிய ஒருத்தன் கொன்னுட்டான். கொன்ன உடனே அந்த குட்டிகளுக்கு தான் வந்து பால் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஏனத்துக்கும் வினாவி அவங்க கேட்டதும் கொடுத்துட்டு இவன் யாவன் கோலாம். அப்புறம் போர் படையோட இவர் என்ன பண்றாரு? நாகத்தழை கையில் வேட்டை கொண்டாட்டம் மெய்வோர். இந்த நாயகன் தட்சிணாமூர்த்தியாக மெய்வோர்னா அந்த தட்சிணாமூர்த்தி சொல்லிலன். ஒரு சொல்லு இல்லாதவன். இவனை பத்தி பேசணும்னா நிறைய சொற்கள் இவன் மேல நம்ம பாராட்டி பேசலாம். அப்படி இல்லன். கற்றவா கடவான் இச்சுனை புனமே. அப்படி கற்றவன் கடவான் காப்பாற்றுபவன் இந்த சுனை புணத்துல இருக்கிறான். சுனைனா உங்களுக்கு அருவி எங்க? கையில. இப்ப சாமியினுடைய இப்ப நல்லா புரிஞ்சுட்டீங்க. விட்டு விட்டாதான் அர்த்தம் இருக்கும். கோவையார்ல எல்லாத்தையும் பூர்த்தி தான் ஆகணும். பல்லிலன் ஆக பகலை வென்றோன். பகலை வென்றோன்னா சூரியனை வென்றவன். தில்லை பாடலர் போல், தில்லையில பாடக்கூடியவன் போல இருப்பான். ஒரு அடியாராவும் இருப்பான். எல்லில நாகத்தோடு ஏன வினாவி ஒரு வேட்டுவனா ஒருத்தருக்காக உதவி செய்யறதுக்காக வந்து நாகமரத்துக்கு பக்கத்துல நிக்கிறான். அங்க ஒரு பாம்பு ஒரு அதை தூக்கி தோல்ல போட்டான். ஏனம் பன்றிக்கு பால் கொடுத்தான். யாவன் கொலாம் வில்லில நாகத்தழை கையில் வேட்டை. அதாவது வில்லே கையில இல்ல, தெரிஞ்சுங்களா? நாகத்தழை கையில் வேட்டை கொண்டாட்டம் மெய்யோர் கொள்ளிலன். பாத்தீங்களா? கையில வில்லே இல்லாம நாகத்து அழகையில் வேட்டை. அதான் முப்புறத்தை எரிச்சுட்டான். வேட்டை கொண்டாட்டம் எரிச்சுட்டான். அந்த மாதிரி ஆள் இவன். மெய்யோர் சொல் ஓர் சொல்லிலன். அப்பா ஒரு வார்த்தையை கூட உண்மை பேச முடியாது போட்டிருக்கு. அவர் வந்து சூட்சமா பேசுவார் போட்டிருக்கு. இப்பதான் நான் அர்த்தத்தை கண்டுபிடிச்சேன். நெய்வோர் சொல்லிலன். கற்றவா கடவா சுனைப்புணமே என்று பாராட்டுறார்.
ஆழமன்னோ உடைத்து இவர் ஐயர் வார்த்தை அனங்கண்ணைந்து வீழ முன்னோக்கி அம்பலத்தான் வெற்பின் புணத்தே வேழமுன் நாய்க்கலையாய் பிறவாய் பின்னும் மின் தலையாய் மாழை மென் நோக்கிடையாய் கழிந்தது வந்து வந்தே. ஆழ மண்ணோ உடைத்து இவ்வையர் வார்த்தை அனங்கன் ஐந்து வீழமுன் நோக்கிய அம்பலத்தான் விற்பின் நிப்புணத்தே வேழமுன்னாய் கலையாய் பிறவாய் பின்னும் மென் தழையாய் மாழை மென் நோக்கி இடையாய் கழிந்தது வந்து கழிந்ததே. சாமியினுடைய பெருமை தான் இப்பயும் சொல்றாரு. சோலையில மாணிக்கவாசகர் இருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்றாரு? ஐயர் வார்த்தைனா என்ன? ஐயர் வார்த்தைனா என்ன? ஐயர்னா அது பெருமான். ஐயர் வார்த்தைனா ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இதுதான் ஐயருடைய வார்த்தை. சோலைக்கு மாணிக்கவாசகர் ஆழமான பொருள் கொண்டது. எது? ஆழமண் உடைத்து ஆழமான பொருள் உடையது அந்த ஓங்காரம், அந்த ஒரு வார்த்தை, அந்த ஐயர் வார்த்தை. அனங்கன் நைந்து வீழ உடனே முன்னால நைந்து முன்னோக்கிய, அதாவது மாணிக்கவாசன் நோக்கி வராரு. முன்னோக்கிய அம்பலத்தான் வெற்பின், வெற்பின்னா முன்னால இப்புணத்தே என்ன பண்றாரு? தட்சிணாமூர்த்தி காமனை எதிர்த்திருக்காரு. எப்படி இதுல வருது இந்த படம்? வேழ முன்னாய் கலையாய், கலைன்னா இந்த இடத்துல மன்மதனை அழிச்சுட்டாரு. பிறவாய் பின்னும் திரும்ப அவரை பிழைக்க வச்சுட்டாரு. என்னென்ன கையில வச்சிருக்காரு? மாழை மின் நோக்கி இடையாய் கழிந்தது. சூலம், மழு, உடுக்கை, நெருப்பு, கங்கை, சந்திரன், இதெல்லாம் சேர்ந்து கலை, சாமியினுடைய கலை. வேழ முன்னாய் கலையாய், யானையை உரிச்சு அந்த வேழம்னா யானை, அதை உரிச்சு அந்த தோலையும் போத்திக்கிட்டாரு. சிரிப்பாதாங்க இருக்குது சாமியை நினைச்சா. அந்த காரால நினைச்சா உண்மையிலே சிவபக்தி உள்ளவங்களுக்கு அவருடைய லீலைகள்லாம் நினைச்சா அழுக வரும். அதான் உண்மை. பேர்பட்ட பெருமானவர். பிறவாய் பின்னும் மென் தழையாய், தழையா ஒரு பெரிய அப்படியே ஒரு தழை அப்படின்னா நான் தழையோட மேல பாறை எப்படி தெரியுதுன்னா, சாமி இந்த இதெல்லாம் மேல இதுமா மான் தோலையும் இங்கன் தோலையும் போட்டுட்டு இருந்தா ஒரு பெரிய தழை ஒடிச்சு ஒரு போட்ட ஒரு வைக்கோல் போர் மாதிரி இருக்கிறாரு. இவரை பார்த்தா கழிந்து வந்து கங்கை, சோளம், மழு, உடுக்கை, நெருப்பு முதல பொருட்கள் எல்லாம் கொண்டு பச்சிலையை சூடுகிறாரு மேல. அதான் அந்த இடத்துல தலைன்னு வருது. மென் தழையாய் மாழை மென் நோக்கி இடையாய். மாழை பாத்தீங்களா? மாழைன்னா அந்த இடத்துல மென் நோக்கி, மென் நோக்கின்னா அம்மையாரையும் பாதி உடம்புல வச்சுக்கிறார். மாழை மென் நோக்கி இடையாய், ரெண்டா இருக்காங்க. இடையாய் கழிந்தது கொண்டு வந்தே, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வந்தீங்க. அடுத்தபடியா 62வது பாடல். நிறுத்தம் பயின்றவன் சிற்றம்பலத்து நெற்றி தனிக்கண் ஒருத்தன் பயிலும் கையிலை மலையின் உயர் குடுமி திருத்தம் பயிலும் துணை குடைந்தாடி சிலம்பு எதிர்கூய் வருத்தம் பயின்று கொள்ளோ அல்லி மெல்லியல் வாடியதே. நிறுத்தம் பயின்றவன் சிற்றம்பலத்து நெற்றி தனிக்கண் ஒருத்தன் பயிலும் கைலை மலையின் உயர் குடுமி திருத்தம் பயிலும் சுனை குடைந்து ஆடி சிலம்பு எதிர்கூய் வருத்தம் பயின்று கொள்ளோ வள்ளி மெல்லியல் வாடியதே. எப்படின்னா, எப்படி மாணிக்கவாசகர் தான் நிலைமைய சொல்றாரு, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, நிறுத்தம் பயின்றவன் நல்லா படிச்சவன்லாம் சொல்லக்கூடாது இந்த இடத்துல. நிறுத்தம் சக்கையா எல்லாமே தெரிஞ்சவன் சிற்றம்பலத்து நெற்றி தனிக்கண், சிற்றம்பலத்துல திருச்சிற்றம்பலத்துல வசிக்கக்கூடிய நெற்றி தனிக்கண் உள்ள ஒருத்தன் பயிலும் கைலை மலையின், அப்படிப்பட்டவன் சிற்றஞ்சலபுரத்துல இங்கே இருக்கிறான்.
ஒருத்தன் பயிலும் கைலை மலையின் உயர் குடுமி, கைலை மலையில உயர் குடுமி வச்சுட்டு அங்க இருக்கிறான். திருத்தம் பயிலும் சுனை குடைந்து, திருத்தம் பயிலும் சுனை குடந்து ஆடி சிலம்பு எதிர் கூய் வருத்தம் பயின்று கொள்ளோ வலி மெல்லியல் வாடித. எப்பா நீ இப்ப திருச்சிற்றம்பலத்துல இருக்கிறியா அல்லது கையில இருக்கியா அது எனக்கு தெரியாது. ஆனா சுனை குடைந்து ஆடி சிலம்பு, இந்த சுனை அந்த நீர்ல இந்த சுனை நீர்ல நீராடி ஆடைகளை சரி செய்து காலில் சிலம்பணிந்து அந்த சிலம்பூலியோட ஆடுறாங்க. வள்ளி மெல்லியல் வாடியது. உன்னை ஏங்கி 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 பயின்று கொள்ள வருத்தம் பயின்று எதாரமும் வருத்தமா அந்த அம்மா இருந்து கொல்ல உனக்கு உரைக்கலையாடா. வள்ளி மெல்லியல் வாடியது. அம்மா இழைச்சி போறாங்க. இவருக்கு ரொம்ப அக்கறை மாணிக்கவாசகருக்கு பாத்துங்க. அது எக்கா ஒப்பிடுறாருன்னா, இப்படிப்பட்ட வள்ளி வாடியது மாதிரி நான் வாடிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? புரியும். இப்படி திருத்தம் போயிட்டவன் சித்தம்பலத்தை தனிக்கன்னா ஒருத்தம் போயிலும் கைலை மலையின் உயிர் குடுமி பய திருத்தம் போயிலும் சுனை கொடுந்து ஆடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற வள்ளி உங்க சிவகாமி அம்மா மாதிரி நானும் இங்க ஏங்கிட்டு இருக்கேன்டா சாமி அப்படிங்கிறார். அடுத்தது 63வது பாடல். மடுக்கோ கடலில் வீடு திமில் அன்றி மரிதிரை மீன் படுக்கோ பணிலம் பல குளிக்கோ பரந்தில்லை மூன்றில் கொடுக்கோ வளை மற்றும் நும் ஐயற்காய குன்றவேல் செய்கோ தொடுக்கோ பனீர் அணீர் மலம் மலர் நும் சுறு சுழற்கே. மடுக்கோ கடலில் விடு திமில் அன்றி மரிதிரை மீன் படுக்கோ பணிலம் பல குளிக்கோ பரந்தில்லை மூன்றில் கொடுக்கோ வளை மற்றும் நும் ஐயற்காய குற்றவேல் செய்கோ தொடுக்கோ பனீர் அணீர் மலர்னும் சுறுசுழற்கே. என்ன பண்றாரு இதுல என்ன அர்த்தம்னா, மீனவனாவும் வந்துட்டேன் தெரியுதுங்களா? மீனவனாவும் வந்துட்டேன். கடல்ல என்ன பண்ற உங்களுக்கு எல்லாம் தெரியும். வியாச முனிவருடைய பிறப்பு வளர்ப்பு. வியாச முனிவருக்கு அப்பா சிவபெருமான் தான். அது ஒரு பெரிய வரலாறு. மடுக்கோ கடலில் விடு திமில் அன்றை மரிதிரை மீன் படுக்கோ பணிலம் பல குளிக்கோ பரன் தில்லை மூன்றில். தில்லையில சுவாமி பரன் சிவபெருமான் குளிக்கோ பணிலம் குளிர்மையான அந்த இயற்கை சூழ்நிலை உள்ள இடத்துல பணிலம் இருக்கிறாரு. அவரே என்ன பண்றாருன்னா மீனவங்களோட போய் அங்கே இருக்க அம்மாவை திருமணம் செய்து கொள்வதற்காக அவங்க குடிசையில போய் படுத்திருந்தாரு. மடுக்கோ கடலில் விடு. கடல்ல அந்த மீன்லாம் பதப்படுத்துறவனாவும் இருந்திருக்காங்க. ஏன்னா என் தொழிலை செஞ்சாதான் என் பொண்ணை அவனுக்கு கொடுப்பேன், வேற என்ன பண்ணுவேன் இருக்கிறாரு. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு திருவிளையாடல் புராணத்துல வருது, ஒரு சுறா மீன் உள்ளவங்கெல்லாம் கொல்ல, அதை இவரு கொல்ல கடல்ல அவரு வேலை பண்றாரு. அதான் கடலில் விடு திமில், உன்னுடைய வீரத்தை அங்க காமிச்சிட்ட. கொடுக்கோ வளை மற்றும் உன் ஐயர்க்கா குற்றவேல் செய்கோ. உன்னை சதமா நினைக்கக்கூடிய ஐயர்க்கு, ஐயர்னா அந்த இடத்துல சாமி கிடையாது, மற்ற நும் ஐயர்க்கு ஆய குற்றவேல் செய்கோ. அவங்க எந்த விதமான குற்றமும் குற்றவேல், அவங்களுக்கு குற்றவேல் செய்கோ. எப்படி சொல்றாங்க பாரு. சிவபெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு ஐயருக்கு குற்றவேல் அவங்க இடுற வேலையெல்லாம் நீ செய்வ. செஞ்சிருக்காரா இல்லையா? செஞ்சிருக்காரு. செஞ்சதுதான் அவங்க சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு தரவு வேலை பார்த்தாரு. இப்ப அம்மையார் இருக்கிறாங்க. அம்மையார்
பறவை நாச்சியருக்காக சாமி வந்து புரோக்கர் வேலை பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, எப்படியா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சாமி வேண்டிக்கிறாரு. அவரு போய் பறவை நாச்சியரை சமாதானப்படுத்துறாரு. அது என்னன்னா குற்றேவல் அப்படின்னா, நான் சொன்ன வேலை நீ செய்யறதான் குற்றேவல். அந்த மாதிரி ஐயருக்கு, யாருக்கு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு குற்றேவல் செய்த தொடுக்கோப்பணி, தொடுக்கோப்பணி, தொடு பணி வேற, தொடுக்கோப்பணி, தொடுக்க செய்யத்தகாத செயலை நீ செஞ்ச அப்பா அநீர் நீளாம நீ அல்லவா என் தெய்வம், மலர்னும் சுரி சுழற்கே. உன்னை வந்து மலரால பாராட்டணும், மலரையும் உன்னுடைய கால்களில் நிரப்ப வேண்டும். சுரி சுழற்கே. 64வது பாடல். அழிய மண்ணும் ஒன்றுடைத்து அண்ணல் என் அரண் தில்லை அண்ணான் கிளியை மண்ணும் கடிய செல்ல நிற்பின் கிளர் அழகத்து அழியமர்ந்து ஏறி நண்பரிதே இருப்பின் பளிங்கெடுத்த ஒளிர் அமர்ந்தாங்கு ஒன்று போன்று ஒன்று தோன்றும் ஒளிமுகத்தே. அது ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சம், ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் பக்கத்தில் பளிங்கு கல்லில் என்ன பண்ணும், அந்த வெளிச்சம்னா போய் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது என்ன கலர்ல இருக்கோ, மஞ்சள் கலர் தான் மஞ்சள் ஒளி வரும், நீல கலர் தான் நீல ஒளி வரும். சரிங்களா? அப்படி பளிங்கினை அடுத்து உள்ள பொருளில் பளிங்கின் ஒளி வீசுவது போல அழிய மண்ணும் ஒன்றுடைத்து அண்ணல் என் அறந்தில்லை அண்ணால் கிளியை மண்ணும் கடிய சொல் நிற்பின் கிளறகரத்து அழியமர்ந்து ஏறின வரிதை இருப்பின் பளிங்கடித்த ஒளி அமர்ந்தாங்க ஒன்று உள்ளது போல கிளியை மண்ணும் கடிய செல்ல நிற்பீர் கிளறகரத்து. அழிய மண்ணும் ஒன்றுடைத்து அண்ணல் என்ன அறந்தில்லை அண்ணால், அதாவது உள்ளம் உருகி உன்னை வேண்டி நீதான் எனக்கு கதி என்று உடைத்து அண்ணல், அண்ணலே என் அரண் தில்லையே, அண்ணாளோடு இருக்கிற யாரோட, சிவகாமி அம்மோடு இருப்பவனே, கிளியை மண்ணும் கடிய செல்ல நிற்கும் கிளறு, என்ன கிளி போல செல்ல கிளி போல நீ வச்சுக்க, அம்பாளுடைய கையில் கிளியா என்ன கொடுத்துரு, கிளர் அகத்து அந்த சந்தோஷமான அழகத்து தந்தத்து அழியமர்ந்து ஏறின், அழினா சந்தோஷம், அழி அமர்ந்து கிளர்ச்சியை என் உள்ளத்தில் கொடுத்து அழி அமர்ந்து ஏறின் வரிதே செய்தியா இருப்பின் பளிங்கெடுத்த ஒளி அமர்ந்தாங்க ஒன்று போல். அதாவது உன் பக்கத்துல நான் இருந்தாலே உன்னுடைய அருள்ல எனக்கு பாதி வந்துடுற மாதிரி இருக்கு, அந்த ஒளி வர்ற மாதிரி, அந்த பளிங்குல அந்த என்ன வண்ணத்துல வரக்கூடிய ஒளி வருதோ அந்த வண்ணத்துல இது பிரகாசிக்குமா பளிங்கு, அது மூலம் எனக்கு ஒளி வீசும்பா, எந்த நிலையிலும் ஒளி வீசும்பா. திருச்சிற்றம்பலம். அதாவது சீவன் முக்தர்கள் இருக்காங்களே, இதுல இன்னொரு கருத்து ஒன்று இருக்கு. இதுல வந்து பதவுரையில வருது, பதவுரை இதை பண்ணி பார்த்தோம்னா அழிய மண்ணும் ஒன்று உடைத்து அண்ணல் என் அரண் தில்லை என்னால் கிளியை மண்ணும் கடிய கிளிய மண்ணும் ஒளியமந்தா ஒன்று போன்று ஒரு தோணு கொடுத்து. அதாவது சீவன் முத்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சீவன் முத்தர்கள்னா அதாவது வாழும் பொழுதே அவ்வளவு தூரம் தெய்வமா வாழ்றவங்களுக்கு பேர் சீவன் முத்தர்ன்னு சொல்லுவாங்க. அந்த சீவன் முத்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நின்றாலும் நடந்தாலும் சும்மா இருந்தாலும் என் நிலையிலும் அவங்க முகத்துல தெய்வீக ஒளி வீசணும். அவங்க விசனப்பட்டாலும் பட்டினி இருந்தாலும் ரொம்ப வேதனையோட இருந்தாலும் பயத்தோட இருந்தாலும் சரி, ஆனா அந்த தெய்வ ஒளி என்னாலும் வீசும். அது மாதிரி இந்த பளிங்கு ஒளி வீசுற மாதிரி நான் உன்னை வணங்கிட்டு இருந்தேன்னா உன் ஒளி என்ன வீசும், என் முகத்துல தெய்வ ஒளி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப எடுத்துருக்காங்க. சீவன் முக்தர்களை உதாரணம் நம்ம காட்டியே ஆகணும், அங்க இல்லைன்னாலும் கூட பாடல. ஆனா அதுதான் இதுக்கு வந்து பதவுரைக்கு செட் ஆகும். சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். அடுத்த பாடல் 65வது பாடல். பிழை கொண்டு உறவி கெடாத அன்பு செய்யில் பிறவி என்னும் முளை கொண்டு ஒருவன் செல்லாமை நின்றம்பலத்தாடும் நோன் உடை கொண்டு ஒருங்கிற நோக்கம் பைந்தயம் உண்ணுதல்மா
தழை கொண்ட ஒருவன் என்ன முன்னம் உள்ளம் தழைத்திடுமே. திருச்சிற்றம்பலம். என்ன இதனுடைய அர்த்தம் என்று கேட்டால், பிழை கொண்டு பிழை கொண்டு ஒருவி கெடாத அன்பு. பிழை கொண்டு ஒருவி கெடாத அன்பு செய்யில் பிறவி என்னும் முழை கொண்டு ஒருவன் செல்லாமை நின்று அம்பலத்தாடும் முன்னோன். பார்த்துக்கிட்டீங்களா? அருமையான அர்த்தம். உழைக்கொண்டு ஒருங்கு இருநோக்கம் பைந்தயம் ஒண்ணுதல் மாந்தழை கொண்ட ஒரு எண்ணம் முன்னம் உள்ள தடைத்திடுமே. தப்பே பண்ணிட்டுறான், வாழ்க்கையில பிழை கொண்டு தப்பே பண்ணிட்டுறான். சரியான வாழ்க்கை வாழல, மூட வாழ்க்கை வாழறான், முரட்டு வாழ்க்கை வாழறான். ஆனா நீ அந்த மாதிரி இல்ல, கெடாதவன். நீ அதுக்காக கோச்சுக்க மாட்ட. அவன் ஒண்ணு வணங்குறானே அவனை விரோதியா நினைக்க மாட்டேன். ஏன்னா உன் அன்பு கெடாத அன்புயா. நீ கெடுற அன்புன்னா திடீர்னு அன்பா இருப்பான், திடீர்னு கோமா மாறுவான், டென்ஷன் பார்ட்டிம்பான், எனக்கு இந்த நேரம் சரியில்லைம்மா, என் மூட் அவுட்டா இருக்கு, மரியாதை எட்ட போடுப்பான். அப்படிலாம் இல்லை உன்கிட்ட. என்னதான் உனக்கு பிரச்சனையா இருந்தாலும் 33 தேவர்கள் 41 ரிஷிமார்களாம். தேவலோகத்துல இந்திரன் வருணம் இவங்க மட்டும் இல்ல, நிறைய இருக்காங்க. யார் இருக்கீங்க? நீங்களும் இருக்கீங்க. நீங்கன்னா நீங்க இல்ல, சீவன் முத்தர்கள் பிறப்பறுத்து எல்லாம் கொண்டு போய் அங்க இருக்கிறவங்க எல்லாம் தேவர் தான். அப்ப அவ்வளவு லிஸ்ட் இப்ப இன்னும் அதிகமா இருக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, குறைஞ்சிருக்கும். இங்க யாரு சீவன் முத்திரா போறா? யாரு இறையர்கள் இருக்கான்? எவன் பிறப்படுத்து போறான்? இருட்டு, சான்ஸே இல்ல. நாளுக்கு நாள் குறைஞ்சுதான் இருப்பாங்க. தேவலாவை சுருங்கிட்டு வருதுன்னு அர்த்தம். அந்த அளவு இருக்குங்க. அது யாருக்காக சொல்லவில்லை. உலகில் வாழ்றவங்க எல்லாம் என்னன்னா ஒரு பொறாமை இருட்டு உள்ளத்தோடு தான் வாழ்றாங்க. அதான் உண்மை. இறைப்பணியில் இருந்த இந்த பாடலுக்கு அர்த்தம், பிழை கொண்டு ஒரு கெடாத அன்பு செயலை பிறவி என்னும். அந்த பிறவியை அறுத்துட்டு அங்க போனவங்க முழை கொண்டு ஒருவன் செல்லாமை. அந்த மாதிரி யாரும் போகல. இப்ப இந்த அம்பலத்தாடும் முன்னோன், அம்பலத்துல ஆடிக்கொண்டிருக்க நீனு உழை கொண்டு ஒருங்கு இருநோக்கம் பயின்ற என் உண்ணுதல் மாந்தழை கொண்ட ஒருவன் என்ன முன்னும் உள்ளம் தழைத்திடுமே. உன் உள்ளம் தழைத்திடும். என்னாம் உள்ளம் தழைத்திடும். எம் ஒண்ணுதல், உன்னை நாம உண்ணி வந்துட்டா. மாந்தழை கொண்ட ஒருவன், நீ சாதாரண ஆளு கிடையாது. மாந்தழை கொண்ட ஒருவன் என்ன முன்னம் உள்ளம் தழி. அப்படி இருந்தும் கூட உன் உள்ளம் தழிச்சிடும். எப்படி? எல்லாமே தப்பு பண்ணிட்டு அந்த வாழ்க்கையில கெடாத அன்பு செய்யறவன், கெட்ட அன்பு கெட்ட செயல் செய்கிறவனையும் கெடாத அன்புள்ள நீ முழை கொண்டு ஒரு தெப்பக்கட்டை மாதிரி அந்த தெப்பக்கட்டையில கொண்டு செல்றவன், நீ செல்லாம நின்று அம்பலத்தாடும் முன்னோன் என்ன பண்றனா, உழை கொண்டு உழைச்சி எங்களுக்காக இருக்கக்கூடிய இரு நோக்கம் பயின்ற எம் ஒண்ணுதல். 2 நோக்கம் நீ வச்சிருக்கிற, கத்திருக்கிற. எம் ஒண்ணுதல், என்னை விட நீ ஒன்றி இருக்கிற, என்னை விட்டு விலகி இருக்கிற. மாந்தழை கொண்டு வரும் என்ன முன்னும் உள்ளம் தழைத்திடுமே. உன்னுடைய உள்ளம் தழைத்திடும். முழை கொண்டு ஒருவன் செல்லாம நின்று அம்பலத்துல ஆடக்கூடியவன. இந்த இடத்துல அம்பலத்தாடும் முன்னோன் உழை கொண்டு இரு நோக்கம் பயின்ற நீ என்னை அனுசரிச்சு நான் நல்லது செஞ்சாலும் கெட்ட செஞ்சாலுங்க தான் அர்த்தம். இந்த இருன்னு வர்றது சரிங்களா? இரு நோக்கம்ன்றது அதான். நல்லது செஞ்சாலும் கெட்ட செஞ்சாலும் உன்னுடைய நோக்கம் என்ன கரை சேர்க்கறது. இந்த பிறவி என்னும் அந்த பிணியை அகற்றி எங்களை உங்களோட சேர்த்துக்கிறது அப்படிங்கிற கருத்து. திருச்சிற்றம்பலம். மெய்யே இவர்க்கு இலை வேட்டையின் மேல் மனம் ஈட்டிவளும் பொய்யே குணத்தில் தினை காப்பதிரை புலியூர் அன்னாள் மையேர் குவளை கண்பண்டின வாழும் செந்தாமரைவாய் எய்யேம் எனும் குடைந்து இன்பத்தேன் உண்டு எழில் தருமே. இவர் என்ன பண்றாருன்னா, காட்டில் இருக்கிறார் மாணிக்க வாசக பெருமான். மெய்யே இவருக்கு இல்லை வேட்டையின் மேல். வேட்டைக்காக வராரு சாமி, வேடுவனா வராரு.
வேட்டையின் மேல் மனம் மீட்டு. எதுக்கு? வேட்டையாடுறதுக்குள்ள மாணிக்க வாசகர. மெய்யே இவருக்கு இல்லை, இனிமே நீ எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் காட்டுக்கு போயிட்டேன். ஆனா என்ன வேட்டையாடுறதுக்காக நீ வரல, வேட்டையின் மேல் மனம் மீட்டு. உன் மனசு என்னை வேட்டையாடுறதுக்காக என்னை மீட்டுட்டு போறதுக்காக இவ்வளவு பொய்யே புனத்தில் திணை காப்பது. புனம்னா திணை, புனம் நிலம். திணை காப்பது யாரு? வள்ளி தேவயானை. அங்க பாரு முருகன் யாரு? சிவபெருமான் தான். அவருடைய நெற்றி பிரிவில் உள்ள ஒரு அங்கம் தான். முருகனை தனி பிரிக்காதீர்கள். முருகப்பெருமான் உங்களுக்கு வணங்குவதற்குரியவர். சிவபெருமானை மாற்று உருவமாக பார்த்து வணங்க வேண்டும். தனி ஆளாக வணங்கினீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சிவபெருமானுடைய நெற்றி பொறி அவருடைய உடலில் ஒரு பகுதி தான் அவரு. திணைப்புணத்தில் திணை காப்பது இறை புலியூர் அணையாள். புலியூர்னா என்னன்னா சிதம்பரம். அணையாள் ஆறு சிவகாமி அம்மா. அவங்கதான் திணைப்புலத்துல பாகாத வள்ளி புரத்தி. மையேர் குவளை கண் வண்டினம் வாழும் செந்தாமரை வாய். மை ஏர் குவளை கண் மாதிரி அவங்களுடைய கண்ணு. வண்டினம் வாழக்கூடிய செந்தாமரை வாய். செந்தாமரையா அவங்க வாய். அதுல போய் வண்டு உள்ள நுழைஞ்சதுன்னா உதாரணம் காட்டுறாரு. வாய் உள்ள போய் வண்டு நுழைஞ்சா என்ன ஆகும்? அத ஒரு உதாரணம் காட்டுறாரு. வாய் எய்யேனும் குடைந்த இன்பத்தையே உண்டு எழுதிருமே. அப்படிப்பட்ட அந்த வண்டு போய் அம்மையாருடைய வாயில் உள்ள தாமரை போன்ற வாயில் உள்ள அந்த எச்சில் என்ற அந்த தேனை உண்டு வாழக்கூடிய அவரோடு, அந்த அம்மையாரோடு நீ இருக்க. நான் காட்டுல போய் தனியா இனிமே நம்ம போயிடுங்க போடும் ஒழிஞ்சு போகணும் போக சொன்னதுல நீ வேட்டைக்காலம் என்னை மீட்டு கொண்டு வந்தேன். அது எப்படி இருக்குன்னா, ஒரு வண்டு எப்படி அம்மாவுடைய வாயில் உள்ள எச்சில் தேனை உண்டது போல எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. 67 மைவார் கருங்கண்ணி செங்கரம் கூம்பு மறந்து மற்றா பொய்வானவரில் புகாது தன் பொன் கழிற்கே அடியேன் உய்வான் புக ஒளிர்தில்லை நின்றோன் சடைமேல் ஒத்து செய்வான் அடைந்த பசுங்கதிர் வெள்ளை சிறுபிறைக்கே. திருச்சிற்றம்பலம். என்னன்னா, மைவார் கருங்கண்ணி செங்கரம் கூப்பு மறந்தும் மற்ற அப்பொய்வானவரில் பொய்வானவர் புகாது தன் பொன் கிழற்கே அடியே. அதாவது மைபார் கருங்கண்ணி செங்கரம் கூப்பு மறந்தும் என்ன மையை கண்ணில் மை இலங்கிய கண்ணை உடைய கருங்கண்ணி சிவப்பான கரங்களை கூப்பி என்னை வா என்று ஆசை காட்டி அழைத்தாலும் மறந்தும் நான் மறந்து கூட மற்ற பொய்வானவரில் புகாது. அந்த மாதிரி உள்ள ஒரு பொய்யான தேவலோக பொண்ணா இருந்தாலும் அந்த தேவலோக பொய்வானவரில் புகாது நான் போக மாட்டேன். தன் பொன் கிழற்கே அடியேன். உன்னுடைய பொன்னான அந்த கிழர், அந்த தாமரை போன்ற அந்த கடல் உங்களுடைய பாதம் இருக்கு இல்லையா திருச்சிற்றம்பலா, அதுக்கு நான் அடியேன் உய்வான் புக. அதுலதான் உன் காலடியிலிருந்து. திருச்சிற்றம்பலம். உன் காலடியில உயிர்ந்தாலும் அதுல போற உன் காலடியில் நான் நுழைவதற்காக ஒளிர் தில்லை, ஒளி வீசக்கூடிய தில்லை நின்று உன் சடைமேல், இந்த தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானே உன்னுடைய சடைமேல் ஒத்து செவ்வான் அடைந்த பசுங்கதிர் வெள்ளை சிறுபிறைக்கு, அந்த சிறுபிறையை ஒரு நெற்றியில் உள்ள அந்த சிறு பிறை சந்திர பிறையை நான் பார்த்து கொண்டிருந்தால் போதுமப்பா. நான் அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த ஆசையும் இல்லை. அருமையான பாடல். அடுத்து 68 அக்கின்றவாமணி சேர்கண்டன் அம்பலவன் மலையத்து இக்குன்றவாணர் கொழுந்து செந்தன் செந்தன் புனமுடையாள் அக்குன்றார் அமர்ந்து ஆடச் சென்றாள் அங்கம் அவ்வையே ஒக்கின்றவார் அணங்கே இணங்காகும் உனக்கவளே. எப்படின்னா, மதுரையிலிருந்து பெருந்துறை திருப்பெருந்துறை வழியாக பரிகள்
பரிகள். அக்கின்றவா மணிசேர் கண்டன் அம்பலவன் மலையத்தி குன்றவானர் கொழுந்தி செந்தன் புனமுடையான் அக்குன்றாறு அமர்ந்து ஆடச் சென்றால் அங்கம் அவையே உட்கின்ற வாரணக்கே இன்றாகும் உனக்கவளே. அதாவது மதுரையிலிருந்து பெருந்துறை வழியாக திருப்பெருந்துறை வழியாக பரிகள் வாங்க குதிரைகள் வாங்க சோழ நாட்டுக்கு செல்றாரு வாத ஊரார் வாசகர். ஆனா அங்க அறகுறையா வேலாயன் வந்து கோவில்ல உள்ள யாரு வேந்தர். வேந்தர்னா யாரு? அரசனா நமக்கு சிவபெருமான். ருத்ராட்ச மாலை அணிந்த அவரு அந்த நீலகண்டனால சிவமாக்கி தடுத்துட்டார். குதிரை வாங்க போன விஷயத்த மறந்துட்டார், ஆட்கொண்டுட்டாரு. இந்த புவியில மானிட பிறவிங்கிற நினைவை நீங்கி நந்தி தேவராய் கைலை மலை கங்காதரின் தெய்வ வாகனமாய் நின்றார். ஆறு மாணிக்கவாசகர். இதனுடைய பொழிப்புரை தான் அக்கின்றவா மணிசேர் கண்டன். முதலே சொல்லிட்டேன். சாமி ருத்ராட்ச மலை அணிந்த மணிகண்டன் அம்பலவன் நீலகண்டனால் சிவமாக்கி மலையத்து சிவமாக்கி குடைவானர் கொழுந்து செழுந்தன் ஆட்கொள்ளப்பட்டது. சிவமாக்கி தடுத்தது. குணமுடையான் இந்த இடத்தை உடையவன் அக்குன்ற ஆரமந்து ஆடச் சென்றான். அதாவது குன்றம் அது வந்து இது கைலைக்கு தான் குன்று. ஆரமர்ந்து ஆடச் சென்றால் அங்கம் அவை அவையே ஒக்கின்ற வாரணங்கே இங்கு ஆகும் உனக்கவளே. அப்படிப்பட்ட மணிசேர்கண்டன் அம்பலவன் மலையத்தி குண்டவானர் குழந்தை செழுந்தன் புனமுடையாள். அந்த புனமுடையாள்னா அந்த இடத்துல பார்வதி தேவி. அக்குன்ற ஆரமந்து ஆடச் சென்றால் அங்கம். அதே போல அவரோட அந்த குன்றத்துல கையில ஆடச் சென்றால் அங்கம் அவையே ஒக்கின்ற வாரணங்கே இங்காகும் உனக்கவளே. இது உதாரணம் என்ன காட்டுறாருன்னா, பரிகள் வாங்க சென்றவரு சாமி இந்த ரெண்டு இடத்துலயும் ஆடுறவா. அங்க கையில இங்க நடராஜில சிவகாமி, கையில பார்வதி. ரெண்டு பேரும் காந்த மாதிரி அவர் அங்க இருக்கிறாரு, இவர் இங்க இருக்கிறாரு. ரெண்டு ஈர்க்கிறாங்க. இங்க இருந்தா தலான இவங்க நினைக்கிறாங்க, அங்க இருந்தாலும் அவங்க நினைக்கிறாங்க. இதான் கான்டென்ட். இதை எங்க ஒப்பிடுறாரு பாருங்க. எங்க ஒப்பிடுறாரு? மதுரையிலிருந்து குதிரை பரிகள் வாங்க போறாரு. அங்க ருத்ராட்சம் அணிந்த மாலை உள்ள அவர் வந்து இவரை ஆட்கொண்டுக்கிறாரு. உடனே மானிட பிறவின்றதே நீங்கிட்டு தெய்வ பிறவியா நந்தி தேவரா கைலை மலைக்கு போயிடுறாரு. அப்ப ரெண்டு இடத்துக்கும் போயிடுறாரு. அப்ப அது போல சிவபெருமான் இப்படி இந்த ரெண்டு பொம்பளைங்க பார்வதிக்கும் சிவகாமிக்கும் காட்சி தர்ற மாதிரி இவர் போனதாக ஒரு ஐதீகமா மாணிக்கவாசகர் பாட்டுக்காரர் திருக்கோவையார்ல 69 70 பாடலோட முடிவிடும். 69 செந்நிறமேனி வெந்நீர் அணிவோன் தில்லை அம்பலம் போல அந்நிறமேனின் கொங்கையில் அங்கழி குங்குமம்மை நிறவார் குழல் மாலையும் தாதுவளாய் மதம் சேர் இந்நிறமும் பெரின் யானும் குடைவன் இருஞ்சுனைய. செந்நிறமேனி சிவப்பு நிறமேனியும் வெந்நீர் அணிவோன், வெந்நீர்னா விபூதி அணிவோன், பொன்மேனி அந்நிறமேனி பொன்னிறமேனியை கொண்ட தாயுமானவன். பாதி உடம்பு ஆம்பளை பாதி உடம்பு பொம்பளை இல்லைங்களா? கொங்கையில் அதனுடைய முலைகளில் அங்கு அழி குங்குமம், அங்கும் அழி குங்குமம் தலையிலிட்ட குங்குமம் பொட்டுந்து கிடக்கு. மைநிற வார்குழல் மாலையும், மைநிற வார்குழல் மாலையும், குழல்னா கூந்தல், அந்த கூழந்தல்ல மைநிற அப்படின்னா அப்படியே செம்பட்டை வார்குழல் மாலையும். சிவபெருமானுக்கு கருத்த சடை கிடையாது, பொண்ணு மாதிரி இருக்கும். அங்க குழல் மாலையும் தாதும் மாலையும் தவிர பச்சைகள். இப்போ உதாரணத்துக்கு வாசனை திரவியங்கள் உள்ள இந்த வேர்லாம் ஒரு மாலையா கட்டி போடுவாங்க. நன்னாரியில கூட மாலை இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாலை, அந்த மாதிரி தாதுன்னா அந்த மாதிரி வாராதி திரவியங்கள் வளாய் மதம் சேர் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்த இரு நிறம் இந்நிறமும் பெரின் யானும் குடைவன் இருஞ்சுனையே. இப்படிலாம் உள்ள சிவபெருமானுடைய சுனைனா அந்த இடத்துல அவருடைய இருப்பிடம்னு வச்சுக்கணும். சுனைனா நீ வந்து ஒரு நதி வந்து ஊத்துழுது, ஒரு ஊற்றுலாம் வச்சுக்கூடாது, ஒரு இடத்துல மாறும். அங்க நானும் உடையவன், நான் இங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. சிவபெருமானே அடுத்ததாவது கடைசி பாடல் 70 பருங்கண் கவர் கொல்லை வேழப்படையோன் படப்படாதி தரும் கண்ணுதல் கிள்ளை அம்பலத்தோன் தடமால் வரைவாய் கருங்கண் சிவப்பு
கனிவாய் விளர்ப்ப கண்ணாரளியின் வரும் கள் மாலரும் மலை மாலர் சூட்டவற்றோ மற்றாவான் துணையே. பருங்கண் கவர் கொலை வேழப்படையோன் படப்படர்தீக்கு தரும் கண்ணுதல் தில்லையம்பலத்தோன் தடமால் வரை வாய் கருங்கண் சிவப்பக்கனி வாய் விளர்ந்த கண்ணாரளியின் வரும் கள் மலர் மாலை வரும் கள் மலை மலர் சூட்டவற்றோ மற்றவான் சுனையே. சாமி பருங்கண் கருங்கண் வேற பருங்கண் வேற தன்கண் வேற. தன்கண்ணா தனிவான பார்வை, பருங்கண்ணா அப்படியே கோபமா பாக்குறது. பருங்கண் கவர் கொலை வேழ படையோன், கொலை செய்யக்கூடிய படைகள்லாம் கையில வச்சிருவோம். படைகள்லாம் ஆயுதங்கள், இதெல்லாம் கையில வச்சக்கூடிய வேழப்படையோன் படப்பட தீர்த்து யாரை கண்டாலும் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் சுட்டு எரிச்சிருவான் தீ. தரும் கண்ணுதல், நுதல் நெற்றி, தரும் கண் எது? தீ தரும் கண் நெற்றிக்கண், கண்ணுதல் அந்த நெற்றியில் உள்ளவன். தில்லை அம்பலத்தோன், தில்லையில உள்ள கோவிலில் உள்ள தலைவன். தட மால்வரை வாய் கருங்கண் சிவப்ப. பாத்தீங்களா எப்படின்னா இத சொல்றாரு மாணிக்கவாசர் போய், இப்படிப்பட்டவன் நான் பார்த்தேன் உள்ள. அந்த பாண்டியன் ஏளனம் செய்யறானா, உனக்காடா கிடைப்பாரு அப்படின்னு. நீராக எழுந்துள்ள வானத்து காமனை எரிச்சவரு கிரீசன் திருவடி தேன் மலரை சூட்டி பெருமை மலினாரு மாணிக்க வாசகரு. அதை போய் பெருந்துறையில் நடந்ததை போய் சொன்னப்ப பாண்டியன் ஏளனம் செஞ்சதுதான் அந்த கதை. கண்ணார் வாய் கருங்கண் சிவப்ப களிவாய் விளம்ப கண்ணார் அழியின் வரும்கள் மலர் மாலை சூட்டவற்றோ மற்ற அவ்வான் சுனையே. களிவாய் விளர்ப்ப அப்படின்னா அழியன், இது பொய் அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டேங்கிறான் அந்த மன்னன். அதுக்காக தான் இவர் சொல்றாரு, பருங்கன் கொலை படைவன் பயப்படா தீ தருங்கன். இப்படிப்பட்டவனை நான் நான் அவரை நேரா பார்த்தேன். நான் அவரை அந்த ஒப்பிலா வாசகர் மாணிக்க வாசகர் சொல்லக்குள்ள கருங்கன் சிவப்ப அப்படியே கோபம் வருதான் பாண்டிய மன்னனுக்கு. கனிவாய் விளர்ப்ப கண்ணார் அழி, நீ சொல்றது போயிடா அப்படின்னு சொல்றாங்க. வரும் கல் மலர் மலை மாலர், கல் மலை அந்த இதுல பூவில கல்லு, தேனுக்கு தான் கல்லுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சூட்டவற்றோ மற்ற அதை மறுக்கிறாரு அவ்வான் சுனை நடந்தத. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வடாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு புரிக குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறை அரங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க. மேன்மை மிகு செய்வ நீதி விளங்கு உலகமெல்லாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் சிந்துருகின் இல்லா பிழையும் நினையா பிழையும் உன் 5 எழுத்தும் மந்திரத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருளாய் கச்சி ஏகம்பனனே. சண்முக கடவுள் போற்றி, சரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, விண்ணர் வதன வள்ளி வேலா போற்றி போற்றி. சக்தியே துணை, தாயே துணை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், திருநீலகண்டம். நன்றி நன்றி நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. சிவசிவா சிவசிவா சிவாழ்க நலம், வாழ்க நலம். நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி நன்றி. சிவாய், நம்ம முடிச்சுக்கலாம். சரி, நன்றி.